நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 நடக்க போகிற ஐபிஎல் போட்டியை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐபிஎல் போட்டி வந்து மார்ச் 23ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்து வருது. அந்த தேர்தல்கள் வந்து அறிவித்த பிறகு தான் வந்து ஐபிஎல் போட்டிக்கான அட்டவணையை வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகமும் பிசிசியும் ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து புதிய அப்டேட் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை அதாவது வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டிக்கான முழு அட்டவணை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. எலெக்ஷன் டேட் வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஐபிஎல் வேறு நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால வந்து நாங்கள் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து தேர்தலும் ஐபிஎல் போட்டியும் வந்து ஒரே தேதியில் வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து மாற்றங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை போட்டி வந்து மே 30ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. உலகக்கோப்பைக்கு முன்பு அதாவது வந்து ஒரு 15 நாள் வந்து ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ரூலு. அதனால வந்து எப்படி வந்து மே பாதிக்குள்ளாரே வந்து ஐபிஎல் போட்டி வந்து முடிவடைஞ்சிடும். அதற்கேற்ற மாதிரி தான் வந்து அட்டவணை வந்து தயார்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதிக்கு பிறகு வந்து விளையாட மாட்டாங்க. இங்கிலாந்து மற்றும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதிக்கு பிறகு வந்து விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நியூசிலாந்து வீரர்கள் மட்டும் வந்து முழு சீசன்லையும் வந்து இருப்போம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் மற்றும் இங்கிலாந்து வீரர்கள் அதனால தான் வந்து ஐபிஎல் ஏலத்தில் அதிகமாக எடுக்கிறதுக்கு எந்த ஒரு அணியும் வந்து ஆர்வம் காட்டலை. ஸோ எந்தெந்த தேதியில் எந்தெந்த மாதிரி போட்டிகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.